மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மச்சான், என்னடா இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்க? அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகுடா. சும்மா தங்க சில மாதிரி இருக்கடா. அதான் இவ்வளவு சொல்றானே, கொஞ்சம் நிக்கலாம்ல. என்ன மச்சான், நீ என்ன சொன்னாலும் அந்த ஃபிகர் கேக்குது. தங்க செல்ல மாதிரி இருக்கேன்னு யார் சொன்னது? நீங்க இல்ல, அப்போ நீங்க தானே? அட சும்மா சொல்லுங்க, எனக்கு அதை திரும்ப கேட்கணும் போல இருக்கு. ஆமா, நான் தான் சொன்னேன். என்னப்போ? நீங்க சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். நான் டெய்லி போகும்போது வரும்போதோ கமெண்ட் பாஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. உண்மையதான் சொல்றீங்களா? உங்க போனை கொடுங்களேன். இதே நம்பர், கால் பண்ணுங்க, பேசலாம். ஈவினிங் மீட் பண்ணுவோம், சரியா? பாய். பாய்ங்க. மச்சான், என்னடா உசார் பண்ணிட்ட? நைட்டு ட்ரீட் தான் போ. அதெல்லாம் நைட்டு பாத்துக்கலாம். யார்ப்பா? யார் வேணும்? இல்ல, மீனா வர சொன்னாங்க. ஓ, மீனா சொன்ன அழகான பையன் நீதானா? வாங்கப்பா, உட்காருங்கப்பா. என் பொண்ணை வர சொல்றேன். மா, உன் பேர் என்ன? கார்த்திக். கார்த்திக்? உன் பேர் மாதிரி நீயும் கியூட்டா தான் இருக்க. ஐயோ வெக்கமா? ஓ, மீனா சொன்ன அழகான பையன் நீதானா? சரி வெயிட் பண்ணு, மீனா வருவா, சரியா? தோ மீனாவே வந்துட்டாளே. எந்திரிக்க வேண்டாம், உட்காருங்க உட்காருங்க. என்ன இன்னைக்கும் பாக்குறதுக்கு அவ தங்க சொல்ல மாதிரி இருக்காளா? ஏன் ரொம்ப நர்வஸா இருக்கீங்க? இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? தோ இருக்கு. இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். வரங்க. எங்க போறீங்க? சொல்லுங்க சார், எங்க போறீங்க? இல்ல, ஒரு வேலை இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டுற முடியுமா? ஏய், உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பையன் கிட்ட எப்படி நடக்கணும்னு தெரியாது? ஓ, எங்களுக்கு தெரியாது, நீ சொல்லி தரியா? நிஜமாவே நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட? ரோட்ல போற வர பொண்ணுங்களெல்லாம் கிண்டல் பண்றது, அசிங்கமா பேசுறது, ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களெல்லாம் ஈட்டிசிங் பண்றது. அது எப்படிடா எல்லா பொண்ணுங்களையும் ஒரே கண்ணோட்டத்தோட பாக்குறது? நீ என்ன அவ்வளவு பெரிய மன்மதனா? ரோட்ல 4 பேர் முன்னாடி ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணும்போது அதையெல்லாம் கேட்டு அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருப்பியா? சொல்றா, ஏன் சைலண்டா இருக்க? உன் கைய பிடிச்சதுக்கே நீங்க எல்லாம் பொண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையான்னு கேக்குற நீ, இப்படி பொண்ணுங்களை 4 பேர் முன்னாடி கிண்டல் பண்ணும்போது உனக்கு வெக்கமா இல்ல? சொல்றா, வாய் மூடிட்டு இருக்க. இல்லைங்க, நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் எந்த பொண்ணுகிட்டையும் இப்படி நடந்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்ன மன்னிச்சிடலாமா? இப்ப விட்டுறலாம், ஆனா இதே மாதிரி பண்ணா என்ன பண்றது? இல்ல, இதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் கிண்டல் பண்ண மாட்டான். இவன மாதிரி கிண்டல் பண்றவனுங்களெல்லாம் எதிர்த்து நின்னு பொண்ணுங்க பேச ஆரம்பிச்சாலே போதும், இவனுங்களா அடங்கி போயிருவானுங்க. இன்னொரு வாட்டி நீ வேற ஏதாவது பொண்ணு கிண்டல் பண்றத பார்த்தேன், கொன்னுடுவேன். வெள்ளப்ப போ. திவ்யா. எஸ் சார். இந்தாங்க உங்க ப்ரொமோஷன் லெட்டர். அண்ட் இந்த ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிச்சதுக்காக 50,000 போனஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மீனா, உங்களோட போனஸ் 10,000. என்ன சார் இது? திவ்யா, நீங்க போய் உங்க ஒர்க் கண்டினியூ பண்ணலாம். ஷூர் சார்.
சொல்லுங்க மீனா, என்னாச்சு உங்களுக்கு? சார் நான் இந்த கம்பெனில 5 இயர்ஸா ஒர்க் பண்றேன். என்னோட ஜூனியர் திவ்யா அவளுக்கு போய் 50,000 rupees வரைக்கும் போனஸ் கொடுத்திருக்கீங்க அண்ட் ப்ரொமோஷனும் கொடுத்திருக்கீங்க. எனக்கு வெறும் 10,000 rupees தான் போனஸ் கொடுத்திருக்கீங்க அண்ட் ப்ரொமோஷனும் இல்ல. என்ன சார் நியாயம் இது? அவங்க அதுக்கு டிசர்வ். அதான் சார் நானும் இந்த கம்பெனிக்காக நிறைய உழைச்சிருக்கேன், நிறைய ப்ராஜெக்ட்ஸை லீட் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறைய ப்ராஃபிட்ஸும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். மீனா, நீங்க பண்ண ஒர்க்குக்கான போனஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சார் எனக்கு லாஸ்ட் இயரும் இதே போனஸ் தான் கொடுத்தீங்க. அது எப்படி சார் எனக்கு கீழே ஒர்க் பண்றவங்களுக்கு 50,000 rupees வரைக்கும் போனஸ் கொடுப்பீங்க? திவ்யா இந்த கம்பெனிக்கு நேர்மையா ஒர்க் பண்றாங்க அண்ட் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. சார் நானும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் உண்மையாவும் இருந்திருக்கேன். அப்படியா மீனா? என்ன பேச வைக்காதீங்க, புரியுதா? அப்படி நான் என்ன சார் பண்ணிட்டேன்? மேம் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டீங்கன்னா நான் QA டீமுக்கு அனுப்பிச்சிடுவேன். நீ தான் முடிச்சிட்டல்ல, நான் எதுக்கு செக் பண்ணிக்கிட்டு? நீ ஏன் மெயில் பண்ணிடு. அப்புறம் சார் கேட்டான்னா நான் செக் பண்ணிட்டேன்னு சொல்லு, சரியா? ஷோர் மேம். இந்த ப்ராஜெக்டில் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது கிரெடிட் கிடைக்குமா? இந்த ப்ராஜெக்ட் கிடைக்குமான்னு தெரியல, ஆனா நீ இப்படியே ஒர்க் பண்ணா கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். நானே சார் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றேன் அண்ட் நீ தான் இந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சேன்னு சார் கிட்ட சொல்றேன், ஓகேவா? தேங்க்யூ மேம். மேம் நீங்கள் கிளம்புறீங்க? ஆமா, பின்ன இங்கே இருக்க சொல்றியா? மேம் ப்ராஜெக்ட் டெஸ்டிங் இன்னும் முடியல, நாளைக்கு சப்மிட் பண்ணணும். நீங்கள் இங்கே இருக்கணும் மேம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒர்க்கை நானும் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எல்லாத்தையும் நானே பண்ணிட்டா அப்புறம் என் ஜூனியர் நீ எதுக்கு இருக்க? இங்க பாரு, நான் ரொம்ப பஞ்சுவல். இன்னைக்கு ஆஃபீஸ் டைமிங் முடிஞ்சு நான் கிளம்புறேன். அப்புறம் இந்த பாஸ் எல்லாம் நம்ம மேல இப்படிதான் ஒர்க்குன்னு ப்ரெஷர் போட்டே இருப்பாங்க. நீ நான் சொல்றத கேட்ட மேல மேல வருவ, அப்புறம் இல்லைன்னா உன் இஷ்டம், பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். ஓகே மேம். சார், ப்ராஜெக்ட் ஆன் டைம் முடிச்சிடலாம் சார். தேங்க்யூ சார். திவ்யா. எஸ் சார். மீனா எங்க? சார் மேம் வீட்டுக்கு போயிட்டாங்க சார். வீட்டுக்கு போயிட்டாங்களா? எஸ் சார். அப்போ நாளைக்கு ப்ராஜெக்ட் யார் சப்மிட் பண்றது? நான் தான் சார் பண்ணணும். நீங்க பண்ணுவீங்களா? அவங்க ஒர்க்கு அவங்க தான் பண்ணணும். சார் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார். ப்ராஜெக்ட் ஆன் டைம் முடிச்சிடலாம் சார். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிளைண்ட்ஸோட கமிட்மெண்ட் தான் சார் முக்கியம். அப்புறம் மேம் வந்து கிரெடிட் இல்லைனாலும் ப்ரமோஷன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க சார். ஓ, அப்போ இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்டும் நீங்க தான் பண்ணீங்களா? எஸ் சார். ஓகே, கோ ஹெட். தேங்க்யூ சார். உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? வேலை செய்யறது ஒருத்தர், பேர் வாங்குறது இன்னொருத்தரா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நானும் இந்த கம்பெனிக்கு நேர்மையா தான் இருக்குன்னு சொல்ல வேண்டியது. சார் நானே உங்ககிட்ட சொல்லலான்னு தான் சார் இருந்தேன். எப்போ மீனா? அடுத்த வருஷமா? இங்க பாருங்க மீனா, உங்களுக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா ரிசைன் பண்ணி தயவு செஞ்சு கிளம்பி போயிட்டே இருங்க. சாரி சார். ஏய், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? உங்க அக்காவோட புருஷன்டி நானு, என்ன போய் லவ் பண்ற சொல்லிட்டு இருக்க? உனக்குலாம் வெக்கமா இல்ல? இல்லை மாமா, உங்களுக்கும் அக்காவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகும்போதே உங்கள் மேலே ஆசை வந்துச்சு. அது போக போக நீங்கள் நடந்துக்கிறதும் நீங்கள் என்கிட்ட பேசுகிறதும் அது எனக்குள்ளே காதலாக மாறிச்சு மாமா. இதுக்கு மேலே மறைச்சிட்டு என்னால் இருக்க முடியாது மாமா. ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ மாமா. ஏய் பைத்தியமாடி நீ! இங்க பார், நான் உங்க அக்காவோட புருஷன், அதை கொஞ்சமாவது மனசுல வச்சுக்கோ. இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. மாமா ப்ளீஸ், வேணும்னா அக்காவுக்கு தெரியாமல் புருஷன் பொண்டாட்டியாக வாழலாம் மாமா. ப்ளீஸ் மாமா. ஏய் சி விரி! உன்னை நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி ஒரு வார்த்தையை கேட்குறது உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அப்படி என்ன மாமா நான் தப்பா கேட்டுட்டேன்? இந்த காலத்துல யாரோ இன்னொரு கல்யாணம் பண்ணி வாழலையா? இல்ல சந்தோஷமா தான் இல்லையா? இது எல்லாமே இப்ப கேஷுவல் தானே. இதுக்கே மாமா இவ்வளவு ரியாக்ட் பண்ற? அடி மாமா அடி, இப்பயாச்சும் உன் கை என் மேல படட்டும் மாமா. ஏய், வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே கொன்றுவண்டி. இங்க பார், இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா கூட பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், அப்படியே கழுத்து பிடிச்சி வெளில தள்ளுவேன். இரு, இங்க நடக்கிற விஷயத்துல இப்பயே போய் உங்க அக்காட்ட சொல்றேன், அப்பதான் நீ எல்லாம் திருந்துவ. போ மாமா போ, அதுக்கப்புறம் பாப்ப உன்னை பத்தி என்னென்ன சொல்றேன்னு. என்னடி சொல்லுவ? என்ன சொல்லுவ? என்ன வேணாலும் சொல்லுவேன்.
வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் நீ என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணன்னு அக்கா கிட்ட சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீ என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறது? அக்காவே தள்ளுவா, பாக்குறியா? ஏய், நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. ச்சே. இதான் மீனா நடந்துச்சு. ச்சீ, அஞ்சலி இவ்வளவு மோசமா நடந்துக்குவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சின்ன வயசுல இருந்து நான் வாங்குற பொம்மை மேலதான் ஏதோ ஆசைப்படுறான்னு நினைச்சா இப்ப என் புருஷன் மேலேயே ஆசைப்பட்டிருக்கா. இன்னைக்கு அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. மீனா கொஞ்சம் நில்ல. அவ சின்ன பொண்ணு, நீ எதுவும் அவளை திட்டாத. அவ கோவத்துல எதனா பண்ணிக்கிட்டானா நம்ம 2 குடும்பத்தோட மானமும் போயிடும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. இதெல்லாம் இந்த வயசுல வரக்கூடிய கோளாறு தான். அவளுக்கு யாராவது கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொன்னாங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பா. நீங்க சொல்றதும் சரிதான். நான் நாளைக்கே அவகிட்ட பேசி பாக்குறேன். நீங்க அவளை எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ ஏதோ சின்ன பொண்ணு, தெரியாம பண்ணிட்டா. சேச்சா, அஞ்சலி எனக்கு இன்னொரு தங்கச்சி மாதிரி. அவளையே நான் தப்பா நினைக்க போறேன். நீ எதுவும் ஃபீல் பண்ணாத மீனா. அஞ்சலி, உனக்கு இந்த வரன் வந்திருக்கு. இந்த பையன் பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்ல. இப்ப எதுக்குக்கா கல்யாணம்? கொஞ்ச நாள் போகட்டும்க்கா. என்ன அவசரமே தெரியல. எதுக்கு இப்ப கல்யாணம் வேணான்ற? என்ன, யாரையாவது லவ் பண்றியா? அக்கா, நான் ஒருத்தரை லவ் பண்றேன்க்கா. யாருடி அது? யாருன்னு எனக்கு தெரியும். மாமா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. அக்கா, அது வந்து இதுக்கு பேர் லவ் இல்ல அஞ்சலி. இது வெறும் இன்ஃபாச்சுவேஷன் தான். இல்ல அக்கா, இது லவ் தான். உனக்கு தான் புரியல. நான் சொல்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ண அஞ்சலி. இது வெறும் இன்ஃபாச்சுவேஷன் தான். இது லவ் கிடையாது. உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நாளைக்கே நீ படிக்கிற இடத்துல உன் கூட படிக்கிற பையன் உன் கூட நல்லா சிரிச்சு பேசினானா அவனையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு உனக்கு தோணும். ஆனா அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க கூடாது. கொஞ்ச நாள் அதுவே சரியா போயிடும். இப்போதைக்கு நீ உன் படிப்புல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இல்லக்கா, நீ சொல்றது என் அறிவுக்கு புரியுது. என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குதுக்கா. உனக்கு புரியலையா? இது என் ஃபர்ஸ்ட் லவ்க்கா. எப்படி இந்த ஃபீலிங்ஸ்ல இருந்து வெளியே வர போறேன்னு எனக்கு தெரியலக்கா. ஆனா சீக்கிரமா இந்த ஃபீலிங்ஸ்ல இருந்து வெளியே வந்துடுங்கக்கா. என்ன மன்னிச்சிடுக்கா. நம்ம அம்மா கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுக்கா. என்ன மன்னிச்சிடுக்கா. நான் இப்ப என் மாமா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேக்கா. என்ன மன்னிச்சிடுக்கா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மாமாக்கு நீ எப்பவும் போல இருந்தாதான் பிடிக்கும். தயவு செஞ்சு இங்க நடந்த எதையும் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாது, சரியா? கட்டின பொண்டாட்டியவே வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்ற. உனக்கு வெக்கமா இல்ல? சீ. நான் சொல்றத கொஞ்சம் கேளு மீனா. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பதான் உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இத சொல்ல உனக்கு நாக்கு கூசல? கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லா தானே வச்சு பாத்துக்கிறேன். அப்புறம் எதுக்கு நான் வேற கல்யாணம் பண்ணிக்கணும்? நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். கொஞ்ச நாளாவே நீ என்கிட்ட ஏதோ மறைச்சிட்டே தான் இருக்க. அது என்னன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். சொல்லுடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனா. அப்போ இவ்ளோ நாள் என் கூட வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு சலிச்சு போச்சுல்ல? அதான் என்ன கலட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பாக்குற, அப்படிதானே? நேத்தே சொன்னாங்க எதிர் வீட்டு மகாக்கா உன்னை கோர்ட்டு வாசல்ல பார்த்தேன்னு. நான் தான் நம்பல. ஆனா இப்போதானே தெரியுது நீ எதுக்கு அங்க போய் நின்றுப்பேன்னு. நான் ஒரு லூசு. இவ்ளோ நாள் நீ ஏதோ ஆபீஸ் டென்ஷன்ல தான் இப்படி இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இப்போதானே இந்த மரமண்டைக்கு புரியுது அது ஆபீஸ் டென்ஷன்ல என் லைஃபே டென்ஷன்னு. மீனா. என்னடா மீனா? என்ன மீனா? நம்ம லவ் பண்ணும்போது கூடவே இருப்பேன்லாம் சொல்லுவல, அந்த பாசம் அன்பெல்லாம் இப்ப எங்க போச்சு? சொல்லுடா, சொல்லு. எதை கேட்டாலும் இப்படி அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? இதுக்கப்புறமும் நான் கேட்கறதுக்குலாம் நீ அமைதியா இருந்த பக்கத்துல இருக்க கிணத்துல விழுந்து செத்துருவேன் பாத்துக்கோ. மீனா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு மீனா. என்ன சொல்ல போற? எனக்கு உன்னை விட வேற நல்ல பொண்ணு ஒருத்தி கிடைச்சிட்டா. அவ உன்னை விட என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறா. இவ்வளவு நாள் நீ என்ன பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதென்ன சொல்ல போற? ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு மீனா. எனக்கு கேன்சர் மீனா. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு மீனா. அதனாலதான் உன்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றதுல உண்மையா? ஆமா மீனா. நான் ஓவரா ஸ்மோக் பண்ணதால தான் எனக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு மீனா. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன்
தெரியுமா பிடிக்காதன்னு. இப்ப அது எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பாத்தியா? என்னை மன்னிச்சிரு மீனா. நீ இவ்வளோ நாள் வசதியாக வாழ்ந்த பொண்ணு, என்னை கட்டிட்டு வந்து இங்கே ரொம்ப கஷ்டப்படுற. உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கலான்னு நினைக்கிறப்ப தான் இப்படி ஆயிடுச்சு மீனா. என்னையே நம்பி வந்தவன் நீ, உன்னை இப்படி பாதியிலே விட்டு போறங்கிற குற்ற உணர்ச்சியில தான் மீனா இப்படி சொல்லிட்டேன். நான் வசதியா வாழ்ந்த பொண்ணுதான். ஆனா உன்கிட்ட எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுதானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஏன் இந்த விஷயத்தை எப்படி உன்கிட்ட நேரில் சொல்றதுன்னு தெரியல மீனா. அதனால தான் உன்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். சரி, இனிமே வாழ்ந்தாலும் செத்தாலும் அது உன் கூட தான். எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் கூடவே இருப்பேன். இனிமே இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத, சரியா? சரி மீனா. சார், ஹெச்ஆர் இந்த ஃபைல் கொடுக்க சொன்னார் சார். சார், இன்னைக்கு லஞ்சுக்கு உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஆமால 2 நூல் பரோட்டா ஒரு மட்டன் பாயா. ஓகே சார். மேடம், உங்களுக்கு மேடம்? எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி, அப்புறம் ஒரு 65. போதுமா? மீனா மேடம், உங்களுக்கு மேடம்? டேய், அவங்க ஸ்கூல் பொண்ணுடா, வீட்ல இருந்தே கட்டி எடுத்துட்டு வந்துருவா. சரி, நீங்கள் வாங்கிட்டு எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் ஜிபே பண்ணுறேன். ஓகே மேடம். டெய்லியும் லஞ்ச் வெளியில தானே வாங்கி சாப்பிடுறீங்க. அட்லீஸ்ட் சாப்பாடாவது வீட்ல இருந்து கொண்டு வராம இருக்கலாம்ல. வீட்டில் கட்டி கொடுக்குற சாப்பாடெலாம் சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சு. சாப்பாடுனா ரசித்து ருசித்து சாப்பிட்ணும், சரியா? ஆமா, வீட்டில் அம்மா என்ன செய்வாங்க? சாம்பார் சாதம், காரக்குழம்பு, லெமன் ரைஸ். இதை சாப்பிட உனக்கு போர் அடிக்கல? நீ தான் அம்மாவோட போரிங் சாப்பாடாக சாப்பிட்டுட்டு இருக்க, எங்களை வேற சாப்பிட சொல்றியா? ப்ரோ, உங்கள் டிஃபன் பாக்ஸை கொடுங்க, நான் கொண்டு போய் குப்பையில் கொட்டிட்டு வரேன். ஆமாம், நீங்கள் தான் சாப்பிடவே மாட்டீங்களே, அப்புறம் ஏன் லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை ப்ரோ, வீட்டில் போன உடனே எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாங்க. அதுக்கு பதிலாக என்ன சாப்பாடுன்னு பார்த்துட்டா வீட்டில் போய் சமாளிச்சாலாம்ல, அதுதான். என்ன மீனா, வீட்டு தயிர் சாதம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. லைஃபையே வேஸ்ட் பண்ணுறோம் ப்ரோ. அம்மாவுடைய சாப்பாடை சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். டேஸ்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. சொல்லுங்கம்மா. சாப்பிட்டாச்சுமா. காரக்குழம்பு நல்லா இருந்துச்சு. நாளைக்கு வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்கிறியா? அம்மாம்மா, எனக்கு இன்னொரு கால் வருதுமா, பாய். என்ன ப்ரோ, நாளைக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பா? வேணான்னு சொன்னால் கேட்கவா போகிறாங்க? அது சரி. உங்களுக்குலாம் டெய்லி ஃபுட்டை வேஸ்ட் பண்றோமேனு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியாவே இல்லையா? இதில் என்ன இருக்கு? எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் சாப்பிட்றோம். உங்களுக்குலாம் டெய்லியும் வீட்டு சாப்பாடு கிடைக்கிறதுனால அதோட அருமை தெரியாம போயிடுச்சு. நீங்க 8 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு உங்க அம்மா ராத்திரி என்ன சமைக்கணும்னு யோசிச்சு வச்சு, காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஒழுங்கா தூங்க கூட முடியாம உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தா அம்மா சமைக்கிறதுலாம் ஒரு சாப்பாடான்னு சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்துறீங்க. அம்மா சமைக்கிற சாப்பாடுல டேஸ்ட் வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா அதுல இருக்க லவ்வும் கேரும் ரொம்ப அதிகம். ஒரே ஒரு வாட்டி உங்க அம்மா கிட்ட போய் நீங்க சமைச்ச சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி பாருங்க. அடுத்த நாளே ஏதாச்சும் டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் அம்மா. உங்க அம்மா போடுற எஃபர்ட்டையும் சாப்பாடு மாதிரி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சாப்பாடு வேணான்னா முதல்லயே சொல்லிடுங்க. சார், தண்ணி சார். சார், அதை கொஞ்சம் எடுத்தாங்க சார். சார், நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு தான் சார் இருந்தேன். நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். உங்களுக்கு வீட்டு சாப்பாடு பிடிக்கலாம், அதை என்கிட்ட கொடுத்துருங்க சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா ஒரு ஆக்சிடென்ட்டில் தவறிட்டாங்க சார். அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் ஹோட்டலில் தான் சார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சாப்பிட விருப்பம்னா அதை என்கிட்ட கொடுத்துருங்க சார். வரேன் சார். மீனா, சாரி மீனா. இனிமேல் நான் சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டேன். அம்மாவுடைய எஃபர்ட்ஸையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்.
சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் என் இபி பில் கட்டுறதுக்கு ஆஃபீஸுக்கு போகிறேன் சார். வர்றதுக்கு எப்படி ஒரு மத்தியானம் ஆயிரும் சார். ஸோ உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் சார். எதுவும் வேணாம் ப்ரோ, நான் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே சார், அப்போ எனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டுமா? தேவையில்ல, எங்கள் அம்மா கையால் சமைச்ச சாப்பாடு இன்றைக்கி உனக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இனிமேல் டெய்லி எடுத்துகிட்டும் வருவேன். ஓகே சார். ஹாப்பி பர்த்டே மீனா. என்ன இந்த மாதிரி சீப்பான போன்ல எனக்கு கிஃப்டா கொடுத்து என்ன அசிங்கப்படுத்த பாக்குறியா? ஐஃபோன் மீனா? ஐபோன் தான், ஆனா இதெல்லாம் எந்த காலத்து மாடல்? இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சீ, உன்னால எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல போனை கூட கிஃப்டா வாங்கி தர முடியலல்ல? என்னோட சம்பள காசுல இருந்து என்னால என்ன முடியுமோ உனக்காக ஆசாசே வாங்கிட்டு வந்த மீனா. இதுதான் நீ, இதுதான் உன் தகுதி, இதுதான் உன் ஸ்டேட்டஸ். நீ எந்த நிலைமையில இருக்கன்றத நீயே தெரிஞ்சுக்கோ. என்ன சொல்லி குத்தம் இல்ல, உனக்கு போய் என்ன கட்டி வச்சான் பாரு எங்க அப்ப, அவரை சொல்லணும். உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஹலோ. ஹலோம்மா. சொல்லுப்பா. அம்மா, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தது 6 மணிக்கு மேலே வீட்டில் இருந்தே ஃபோனில் படிக்கிற மாதிரி இருக்குமா. நான் +2 இல்லையா, அதனால தான். சரிப்பா, போய் படிப்பா. அம்மா, இந்த பட்டன் ஃபோன் வச்செல்லாம் படிக்க முடியாதுமா. டச் ஃபோன் இருந்தால் மட்டும் தான் படிக்க முடியும். ஐயோ, லோன் வேற இன்னும் 3 மாசம் இருக்கடா, எப்படா வாங்குறது? ஏய், இருடா, அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா உன்னை கூப்பிடுறேன். கட் பண்ண. அம்மா, வேலை செய்யும் போது என்ன போன்ல கூத்தடிச்சிட்டு இருக்க? அம்மா, பையன் படிக்கிறதுக்கு ஃபோன் கேட்டான், அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். டா, இதை எடுத்துட்டு போ. இதுக்கு மாசம் சம்பளத்துல கழிச்சுக்கிறீங்களாம்மா? சீ, இதெல்லாம் ஒரு போனு, நீ வாங்குறதெல்லாம் ஒரு சம்பளம், இதுல கழிக்க வேற செய்யறாங்க. அது வந்துமா, உனக்கு விருப்பம் இருந்தா எடுத்துட்டு போ, இல்லைன்னா போற வெள்ள தூக்கி குப்பை தொட்டில போட்டு போ. அம்மா, ஸ்வீட் எடுத்துங்கம்மா. எதுக்கு? என் பையன் +2ல பாஸ் பண்ணியிருக்காமா, அதுவும் ஸ்கூல்ல மார்க் வாங்கியிருக்காமா. அப்போ உன் பையன் படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா நீங்க வேலைக்கு வர மாட்டேன். ஐயோ, அதெல்லாம் இல்லைம்மா, எப்போதும் போல உங்க வீட்டு வேலைக்கு வந்துருவோம்மா. தம்பி எடுத்துங்க, எல்லாத்தையும் எடுத்துங்க தம்பி. ரொம்ப நன்றி தம்பி, உங்களால தான் என் பையன் படிச்சு ஸ்கூல்ல மார்க் வாங்கியிருக்கான். நான் என்னம்மா பண்ணேன்? அன்னைக்கு நீங்க வேணான்னு சொல்லி கொடுத்த அந்த போனை வச்சுதான் என் பையன் படிச்சு ஸ்கூல்லயே ஆளா வந்திருக்கான். எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா? என் சொந்தக்காரங்க மத்தியில நான் ரொம்ப கௌரவமா இருக்கேன். இந்த புண்ணியெல்லாம் உங்களை தான் தம்பி சேரும். அம்மா, நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? இந்த உலகத்துல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அன்னைக்கு நீங்க வேணான்னு சொன்ன போனாலதான் என் பையனோட வாழ்க்கையே மாறி இருக்கு. இன்னைக்கு அவன் டாக்டருக்கு படிக்க போறான். அன்னைக்கு அவர் கொடுத்த போனு உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு இல்ல, அவரோட அன்பை வெளிப்படுத்துறது. அன்பால கொடுத்த ஒரு பொருளை கேவலப்படுத்தலாமா? உங்களுக்கு அவர் புருஷனா கிடைச்சதுக்கு நீங்க தாமா கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க அவ்வளோ பேச்சு அவரை பேசுனீங்க, ஆனா அவர் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினாரா? இதுவே நீங்க ஒரு பணக்கார மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க பேசின பேச்சுக்கு அவர் உங்களை டைவர்ஸே பண்ணியிருப்பாரு. அம்மா, உங்க மனசு நோக்கிற மாதிரி ஏதாவது நான் அதிக பிரசங்கித்தனமா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்கம்மா. மா, வேலையெல்லாம் முடிச்சிட்டமா, நான் கிளம்புறேம்மா. இப்பவாது உங்க 2 கண்ணால பாத்தீங்களே அவ திருடிட்டு போறத.
வீட்ல ரொம்ப கஷ்டம், அப்பா இல்ல அம்மா மட்டும்தான், தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு வந்து நின்னப்போ பாவம் பார்த்து வேலை போட்டு கொடுத்தோம்ல, இப்ப நம்ம வீட்லயே அவ திருட்டு புத்தியை காட்டுறா பாருங்க. நான் சொன்னப்போ அஞ்சலி அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணீங்கல்ல, இப்ப என்ன சொல்றீங்க? தப்புதான் மீனா. அவளுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அதுவும் நம்ம 2 பேரும் வீட்ல இருக்க போய் திருட்டு போற அளவுக்கு இவ்வளவு துணிச்சல் எங்க இருந்து அவளுக்கு வந்துச்சு? நம்ம வீட்ல இவ்ளோ நாள் பாத்திரம் திருடி இருக்கா நமக்கு தெரியவே இல்ல பாருங்களேன். அதான் மீனா அவளோட சாமர்த்தியமே. நம்ம வீட்ல ஒரு சில பாத்திரம் ஒரே மாதிரி 4-5 இருக்குங்க, அதனாலதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். விடு மீனா, நாளைக்கு வந்து எப்படி இதே மாதிரி திருடுவாள்ல, அப்ப எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாம். அப்பதான் இவளுக்குலாம் புத்தி வரும். மா இன்னைக்கும் வேலையெல்லாம் முடிச்சிட்டேம்மா, நான் கிளம்புறேம்மா. பையில என்னடி வச்சிருக்க? இது ஒண்ணும் இல்லம்மா, வெறும் என் துணி மட்டும் தான் இருக்கு. ஏங்க பார், எங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த பையில என்ன இருக்குன்னு பார்க்கணும், குடு. ஆனா இது ஒண்ணும் இல்ல, என் ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. பார்க்கணும் சொல்றல, குடு. வெறும் துணி மட்டும் தான் இருக்குன்னு சொன்னா என்ன இது? பாத்திரத்தை மட்டும் தான் திருடிட்டு போறேன்னு பார்த்தா சாப்பாடையும் சேர்த்து திருடிட்டு போறியா? இப்படிதான் வீட்ல இருக்க பணம் நகை எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டு இருக்க நீ. அப்படிலாம் இல்லம்மா. அப்ப இது என்னது? இங்க பார், நாங்க மத்தவங்க மாதிரிலாம் இல்லாம 1ஆம் தேதி ஏன்னா கரெக்டா உனக்கு சம்பளம் கொடுத்துறோம்ல, அது மட்டும் இல்லாம எப்ப கஷ்டம்னு கேட்டாலும் காசு கொடுக்குறோம்ல, அப்படிப்பட்ட எங்ககிட்டயே திருட்டு வேலை பார்க்குற அளவுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சொல்லு, சொல்றியா போலீஸ் கால் பண்ணிட்டா? ஐயோ வேணாம், சொல்லிடு. எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மாவுக்கு கேன்சர் வந்து 3 மாசம் பெட்ல பத்துட்டு இருக்காங்க. தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் ஸ்கூல் படிக்கிறான். வீட்டுக்கு வாடகை கட்டுறதுக்கும் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் தம்பியோட ஸ்கூல் ஃபீஸுக்கும் இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் வந்து என் சம்பளம் எல்லாம் போகுது. மல்லிகை பொருள் வாங்க கூட காசு இல்லைம்மா. அதனால தான் இங்க மிச்ச மீதியா இருக்கிற சாப்பாடு எடுத்துட்டு போய் அம்மாக்கும் தம்பிக்கும் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நான் திருட மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன வேலையை விட்டுமா அனுப்பிடாதீங்க. இதுக்கு எதுக்கு திருடுற? கேட்டிருந்தா நாங்களே கொடுத்துருப்போமே. தருவீங்கம்மா, எத்தனை நாள் வரைக்கும் தருவீங்க? வேற வழி இல்லாமதாம்மா இப்படி திருட வேண்டிய நிலைமை வந்துச்சு. உங்க காலில் கூட வேணும், வேலைக்கு மட்டும் வர வேணான்னு சொல்லிடாதீங்கம்மா. என் குடும்பம் வேண்டாம் ரோட்ல நின்று. இதுக்கு எதுக்கு காலில் விடுறேன்லாம் சொல்ற? இனிமே சாப்பாடு இப்படி திருடிட்டு போகாத. உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் சேர்த்து இங்கேயே சமைச்சு எடுத்துட்டு போ. எங்களுக்கு அதுல எந்த கஷ்டமும் இல்லை. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிண்ணா. மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யறதுக்கு நன்றி எல்லாம் சொல்லணும் தேவையே இல்லை. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஏய் இங்க பாருடி, இன்வெர்டர் வாங்கணும்னா 20,000 ரூபாய் ஆகும். அதுக்கு நான் எங்க போவேன் சொல்லு? வீட்டில் 2 மாசமா வாடகை கட்டல. இப்போ இன்வெர்டர் வாங்குறோம்னு வச்சுக்கோ, ஹவுஸ் ஓனர் நம்மளை பார்த்து கேட்க மாட்டாரா? இன்வெர்டர் வாங்க காசு இருக்கு, வீட்டு வாடகை கட்ட காசு இல்லைன்னு. இங்க பாரு, அனிதா நல்லா படிக்கிறன்ற ஒரே ரீசனுக்காக தான் நம்ம தகுதிக்கு மீறி அவ்வளோ பெரிய ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறோம். என்னால் இன்வெர்டர் வாங்கிட்டு வர முடியாது. வேணும்னா எமர்ஜென்சி லைட் வாங்கிட்டு வரேன் வரும்போது, சரியா? என்னாச்சுன்னா அனிதா என்ன கேக்குறா? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் இருக்கிற ஏரியாவில் அடிக்கடி கரண்ட் போகுது. அனிதா வர +2 படிக்கிறா, அவளால் சரியாக படிக்க முடியல கரண்ட் போகிறதுனால. அதனால் இன்வெர்டர் வாங்கி தர சொல்லி கேட்குறா. படிக்க தானே நான் கேட்குறா, வாங்கி கொடுக்க வேண்டியதானே? எங்கம்மா, நான் வாங்குற சம்பளம் பாதிக்கு மேலே அவள் படிப்பு செலவுக்கு போய் மிச்சம் இருக்கிறத வச்சு குடும்பத்தை ஓட்டுறேன். இதில் வாங்குற கடனுக்கு வட்டி வேற கட்டணும். சரிண்ணா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வாங்கம்மா. திலீபண்ணா, திலீபண்ணா. அதோ வந்துட்டுமா. சொல்லுங்கம்மா. எலக்ட்ரிஷியன் நம்பர் உங்ககிட்ட இருக்கானா? இருக்குமா. அவருக்கு உங்க அட்ரஸ் மெசேஜ் பண்ணிடுங்க. என் அட்ரஸ் எதுக்குமா? உங்க வீட்டுக்கு இன்வெர்டர் வாங்கியாச்சு, நீங்க அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாமா. அண்ணா, நீங்க எங்க வீட்ல 15 வருஷமா வேலை பார்க்குறீங்க. ஆனா இது வரைக்கும் என்கிட்டயும் சரி அப்பா கிட்டயும் சரி உதவின்னு ஒரு வார்த்தை கூட நீங்க கேட்டது கிடையாது. அதுக்கு இல்லைம்மா, இப்போ இன்வெர்டர் வேண்டாமே. நீங்க எதுக்கு தயங்குறீங்கன்னு எனக்கு புரியுது. வீட்டு வாடகை தானே, அதை கட்டியாச்சு. ஹவுஸ் ஓனர் எதுவும் சொல்ல மாட்டாங்க.
கவலைப்படாதீங்க. சரிம்மா, என் சம்பளத்தில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கோங்க. அதெல்லாம் இல்லைண்ணா, தங்கச்சி அனிதாக்கு இது என்னோட கிஃப்ட். டாக்டர் ஆகிறது தானே அவளோட கனவு. ஆமாம்மா, ஆனால் டாக்டருக்கு படிக்க வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை. கண்டிப்பா அனிதாவை டாக்டருக்கு படிக்க வைக்கிறோம். அதுக்கு என்ன செலவாகுமோ அதை அப்பாவே தரேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றிம்மா. நன்றிலாம் எதுக்குண்ணா? நீங்கள் பண்ணுற இந்த உதவிக்கு பதிலுக்கு நான் என்ன பண்ணுற போகிறேன்னு எனக்கு தெரியலை. நீங்க எங்களுக்கு பண்ண உதவிக்கு நாங்க பண்றதுலாம் ரொம்ப கம்மிங்க. இது வரைக்கும் உங்களை மாதிரி ஒரு நேர்மையான ஆளை நாங்க பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்து நான் அப்பா கூட விளையாடுனதை விட ஜாஸ்தி உங்க கூட தான் விளையாடி இருக்கேன். அப்பாவும் எங்க கூட பேசினதை விட உங்க கூட தான் ஜாஸ்தி உட்காந்து பேசியிருக்காரு. அனிதா எனக்கும் தங்கச்சி தான். அப்புறம் வீட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கிறத அப்பா கிட்ட ஏன் சொல்லன்னு அப்பா உங்க மேல கோவமா இருக்காரு. சொல்லக்கூடாதுன்னு இல்லைம்மா, எனக்கு மற்றவங்களை விட அதிகமாகவே சம்பளம் தரீங்க, அதுக்கு மேலே கேட்டால் தப்பு இல்லையாம்மா? தப்பே இல்லைண்ணா. நீங்க டிரைவர் கிடையாது, எங்க வீட்ல ஒருத்தர். நாங்க உங்களை அப்படிதான் பாக்குறோம். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, மேல வந்து தண்ணி ஊத்துற, அறிவில்ல? உனக்கு அறிவு இருக்கா? எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் என் வீட்டு வாசல்ல உட்காந்து சாப்பிடாதேன்னு, கேட்க மாட்டியா? உங்க புருஷன் தான் சொன்னாரு, எதுக்குப்பா ரோட்ல உட்காந்து சாப்பிடுற, சாப்பாடு மேல தூசி துரும்பெல்லாம் படுது, இங்க உட்காந்து சாப்பிட சொன்னாரு, அதனாலதான் சாப்பிட்டேன். அவர் சொன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற, அப்புறம் என்ன? ஒரு தடவைக்கு பல தடவை நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன், அவர் சொன்னாருன்னு சொல்ற, அப்ப ஏன் வார்த்தைக்கு என்ன மரியாதை? சொல்லுடா, அமைதியா இருக்க, இப்ப பேசு. நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் இங்க உட்காந்து சாப்பிட்டது என் தப்பு தான். நான் இப்பவே கிளம்புறேன், சந்தோஷமா? வெட்டி ரோஷத்துக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. திரும்ப இந்த பக்கம் வர வேலை வச்சுக்காத. ஏன் உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி பண்றீங்க? உன்கிட்ட பிளாஸ்டிக் டம்ளர்ல தண்ணி கொடுக்காத, கண்ணாடி டம்ளர்ல தண்ணி குடுன்னு எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்லிருப்பேன். எத்தனை தடவை சொன்னாலும் உன் மரம் மண்டைக்கு ஏறவே ஏறாதா? பிளாஸ்டிக் டம்ளர்ல தண்ணி கொடுத்து எனக்கு கேன்சர் வர வச்சு ஒரேடியான சாவடிச்சு தான் பாக்குறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க கேட்டதும் ஏதோ மறந்து போய் எடுத்துட்டு வந்துட்டேன். அத வாயால சொல்லிருக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி மேல தண்ணி எல்லாம் ஊத்துறீங்க? ஓ, நான் உன் மூஞ்சில தண்ணி ஊத்துறப்ப உனக்கு எப்படி இவ்ளோ கோவம் ஆத்திரம் வருது? அப்ப அதே மாதிரி தானே அந்த பையனுக்கும் காலையில இருந்திருக்கும். நான் தாண்டி அவனை அங்க உட்காந்து சாப்பிட சொன்னேன். ரோட்ல போற வண்டியோட தூசு மண் எல்லாம் அவன் சாப்பாட்டுல விழுறத பார்க்கறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் உள்ள உட்காந்து சாப்பிடுனேன். நீ ஏன்டி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி நடந்துக்கிற? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீங்க பாட்டுக்கு அவனை அங்க உட்காந்து சாப்பிட சொல்லிட்டு போயிருவீங்க. அவன் அங்க சாப்பிட்டு சிந்தினது கூட எடுக்காம போயிருவான். அப்புறம் அங்க வந்து சாப்பிடுற நாய்ங்க அங்கேயே அசிங்கம் பண்ணிடுதுங்க. அத தினமும் நான் தான் கிளீன் பண்றேன். அது உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் அந்த இடத்த சுத்தம் பண்றதுக்கு உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. வருஷம் பூரா நம்ம போற குப்பையை சுத்தம் பண்ணிட்டு இருக்கானே. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் உன்ன மாதிரி அவனு நினைச்சிருந்தானா நம்ம நிலைமை என்னடியா இருக்கும்? ஊரே நாரி போயிருக்கும். நீ அவனை மனுஷனா நடத்தலனா கூட பரவாயில்ல, அதுக்கு நீ இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தாத. இல்ல, நான் வேணும்லாம் பண்ணலங்க. நான் சொல்ல கேட்காம அவன் திரும்ப திரும்ப அங்கேயே உட்காந்து சாப்பிடுறானேன்னு ஒரு கோவத்துல என்னையே அறியாம பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க. இங்க பாரு, இந்த சாரி எல்லாம் என்கிட்ட கேட்காத, அந்த பையன்கிட்ட போய் கேளு. தம்பி, நேத்து ஏதோ தெரியாம அப்படி பண்ணிட்டேன். நீ மனசுல எதுவும் வச்சுக்காதப்பா, என்ன கொஞ்சம் மன்னிச்சிரு. பரவாயில்லக்கா, நான் எதுவும் தப்பா நினைக்கல. அதுவும் இல்லாம அதெல்லாம் நான் நேத்தே மறந்துட்டேன்க்கா. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நடக்கிறதா எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லைக்கா. எங்களையும் நாங்கள் செய்கிற வேலையும் நிறைய பேர் இங்கே அசிங்கமாக தான் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த வேலை ஒன்றும் எங்களுக்கு அசிங்கமாக தெரியலைங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வேலை செய்கிறதுனால நானும் ஒரு அருவருப்பான ஆள்லாம் இல்லைக்கா. எனக்கு இந்த வேலை ஒரு சாமி மாதிரி தான். அக்கா, எனக்கு கொஞ்சம் பசிக்குது, இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டுமா? சாப்பிட்டுக்கோங்க, கொஞ்சம் சிந்தாம சாப்பிடுங்க. சரிக்கா, கொஞ்சம் குடிக்க தண்ணி மட்டும் கிடைக்குமா? கொடுங்க. அண்ணா,
ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்னப்பா பழைய சாதத்துக்கு தொட்டுக்க எதுவும் இல்லையா? இல்லை மேடம். அம்மா எதுவும் சமைக்கல? அம்மா இங்கே இல்லை, அம்மா ஊரில் இருக்காங்க. நான் மட்டும் தான் இங்கே தனியாக இருக்கேன். ஓ, பொரியல் மாதிரி ஏதாவது செஞ்சு கொண்டு வந்து சாப்பிடலாம்ல? அதுக்கான நேரமும் இல்லை, கையில் காசும் இல்லை. காலையில் 6 மணிக்கு வேலைக்கு வரேன். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே 6 மணி ஆயிடுது. நடுவில் ஒரு 8 மணி நேரம் நின்னே வேலை பார்க்குறதுனால உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது மேடம். அதனால் வீட்டுக்கு போய் எதுவும் சமைக்க முடியறதில்ல. சரி, ஹோட்டல்ல ஏதாவது ஒரு நாளாவது வாங்கி சாப்பிடலாம்ல? எனக்கு மாத சம்பளமே வெறும் 12,000 தான் மேடம். என்னை நம்பி வீட்டில் 3 பேர் இருக்காங்க. ஒரு அம்மா 2 தங்கச்சி. அதில் ஒரு தங்கச்சி 12வது படிக்கிறா, இன்னொரு தங்கச்சி காலேஜ் படிக்கிறா. ஹோட்டலுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா வீட்டுக்கு எப்பவுமே பணம் அனுப்புறது, தங்கச்சிங்களுக்கு எப்பவுமே படிக்க வைக்கிறது. அப்பா இல்லையா? இருக்காரு மேடம். ஆனால் இது வரைக்கும் வீட்டுக்கு ஒன்றுமே செஞ்சது கிடையாது. 40 வருஷமாக ஒரே அரசியல் கட்சியில் இருக்காரு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்த பாடு இல்லை. ஆனால் அந்த கட்சியில் ஒரு குடும்பம் மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. நாங்களும் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டோம், ஆனால் அவர் கேட்ட பாடு இல்லை. இன்னைக்கு பெரிய ஆளாயிருவேன், நாளைக்கு பெரிய ஆளான்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறாரு. அம்மா என்ன பண்றாங்க? அம்மா கூலி வேலை பார்க்குறாங்க மேடம். நானும் அம்மாவும் சம்பாதிக்கிறதுல குடும்பமே ஓடுது. கரெக்டு தான், ஆனா நம்ம சம்பாதிக்கிறதே சாப்பிட தானே. இதெல்லாம் பணக்காரங்களுக்கு செட் ஆகும் மேடம். இந்த மாதிரி ஏழைங்களுக்குலாம் செட் ஆகாது. நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் தான் சாப்பிடணும், கடனை கட்டணும், முக்கியமாக தங்கச்சிங்களை படிக்க வைக்கணும். சரி, நான் ஒன்று சொல்லுவேன், முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. சொல்லுங்கள். இனிமே நானே உங்களுக்கு சாப்பாடு தரேன், வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க. எதுக்குங்க உங்களுக்கு கஷ்டம்? நீங்கள் கொடுக்கணும்னு நினச்ச மனசே போதும். என்ன உங்க தங்கச்சி மாதிரி நினச்சிக்கோங்கண்ணா, ப்ளீஸ். சரிங்க. இருங்க, நான் உங்களுக்கு போய் பிரியாணி எடுத்துட்டு வரேன். சரவணா சரவணா சரவணா, வேணாண்டா, வேணாம்ப்பா. அப்பா, வேணாம்ப்பா. அம்மாவை அனாதை இல்லத்தில் விட்டுறாதப்பா. என்ன சொன்னாலும் கேட்குறப்பா. வீட்டுல தான் டிராமா பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தா இப்ப ரோட்லயும் வந்து டிராமா பண்ணிட்டு இருக்க. இப்ப என்ன, ரோட்ல போற 4 பேர் பார்த்து என்னன்னு கேட்கணும், அதானே உனக்கு வேணும்? உன்னால என் வாழ்க்கைய நாசமா போயிட்டு இருக்குமா, சுத்தமா நிம்மதியே இல்லமா. இவ்வளவு நாளா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தான் சண்டை போட்டு இருக்கேன்னு பார்த்தா இன்னைக்கு என்னையே நம்பி வந்திருக்கேன். என் பொண்டாட்டி கூட சண்டை போடுற, எங்க இருந்து வந்து இவ்வளவு தைரியம்? பா, நான் ஒன்றும் பண்ணலப்பா. அவ பழி போடுறாப்பா. நான் சோஃபால பேசாம தாண்டா உட்கார்ந்து இருந்தேன். வாய மூடுமா. சும்மா இருக்க உன் கூட வந்து சண்டை போறதுக்கு அவ என்ன பைத்தியமா? வர வர ரொம்ப போய் சொல்றமா நீ. பா, எதுவா இருந்தாலும் வீட்டுல உட்காந்து பேசுவேன் ஐயா. அம்மா என்ன சொன்னாலும் கேக்குறேன், என்ன நம்புப்பா. என்ன அனாதை இல்லத்துல கொண்டு போய் விட்டுறாதப்பா. என்ன அனாதைன்னு சொல்லி அனாதை இல்லத்துல கொண்டு போய் விடுறதை விட முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுருப்பா. முதியோர் இல்லத்துல சேர்த்து யாரு மாசம் மாசம் காசு கட்டுறது? ஏற்கனவே ஹோம் லோனு, கார் லோனு கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கமா 2 பேரும். அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நீ வாமா. வேணாம், வேணாம்பா, வேணாம்பா. பா, அம்மாவை அனாதை இல்லத்துல விட்டுறாத. அதுக்கு பதிலா வேணும்னா உன் கால வேணா விழுறா. வீட்டுக்கு போலாம். சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்க. நீங்க என்ன இன்னும் டிராமா பண்ணிட்டு இருக்க? வாய மூடுமா. எனக்கு யாருடா இருக்கா? வாய மூடு சொல்றேன்ல. வாமா. உட்காரு. இங்க பாரு, அவங்க வந்து கேட்டாங்கன்னா நான் அனாதை, எனக்கு யாரும் இல்லை, நான் இங்க இருக்க சமாதானம் மட்டும் சொல்றேன். அதை விட்டு வேற ஏதாவது சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்க. முதல்ல கண்ணை தொடமா, அழாத. இவங்களை நீங்க எங்க பாத்தீங்க? இவங்க எங்க அப்பார்ட்மெண்ட் பக்கத்துல ரோட்டோரமா தனியா நின்று இருந்தாங்க. அதான் இங்க கூட்டு வந்தேன். அவங்க ஒரு அனாதை, இனிமேல் நீங்க தான் அவங்கள பாத்துக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் அப் பண்ணிட்டு சைன் பண்ணிடுங்க. இந்தாங்க. ஓகே. தேங்க்யூ. ஓகே. இவங்க தான் மேம் அவங்க. ஓகேங்க, பாத்துக்கோங்க. நாங்க பாத்துக்கிறோம்.
இல்லை என்னோட ஃபோனை மறந்து இங்கே வச்சுட்டு போயிட்டேன், அதான் எடுக்கலான்னு வந்தேன். அப்படியா? வாங்க எடுத்து தரேன். இந்தாங்க. தேங்க்யூம்மா. உங்களுக்கு அந்த அம்மாவை முன்னாடியே தெரியுமா? தெரியுமே. எங்க அம்மாவும் இவங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இங்க இருந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நான் இப்பதான் பாக்குறேன். அப்போ நான் சின்ன பொண்ணா இருந்தேன். இப்போ அந்த குழந்தை எங்க இருக்கு? அந்த குழந்தைய பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, நான் அதை பத்தி அவங்க கிட்ட பல தடவை கேட்டேன். அதை பத்தி மட்டும் அவங்க எதுவுமே பேசல. உங்களுக்கு அந்த குழந்தையோட பேரு இல்ல தத்தெடுத்த டேட் ஏதாவது தெரியுமா? நல்லா ஞாபகம் இருக்கே. அன்னைக்கு என்னோட பர்த்டே நவம்பர் 29. மா மா நீங்க இந்த ஆசிரமத்துல இருந்து ஒரு பையனை தத்தெடுத்தீங்களா? மா சொல்லுங்கம்மா. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறீங்க. மா தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. நான் உங்க புள்ள இல்லையா? மா நீங்க இவ்வளவு அமைதியா இருக்கிறத பார்த்தாலே தெரியுதுமா, நான் அனாதை பையன். தெரியுதுமா தெரியுதுமா தெரியுதுமா. அனாதையா இருந்த என்ன நல்லா படிக்க வச்சு எனக்கு பிடிச்ச பொண்ணைய கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த சமூகத்துல என்னையும் ஒரு ஆளாக்குன உங்களை அம்மா போய் அனாதன் சொல்லி ஆசிரமத்துல சேர்த்து விட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்களை அம்மானு கூட கூப்பிட தகுதி இல்லாத அனாதை பையன் தானே நானு. டேய், யாரா சொன்னது? ஏந்திரு. யாரா சொன்னது நீ என் புள்ள இல்லைன்னு? எப்போ நீ என் புள்ளதான்டா. ஆமா, என்ன மன்னிச்சிருக்கமா. யார் உங்களை பத்தி என்ன சொன்னாலும் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேமா. வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்கம்மா. இல்லப்பா, அது சரிப்பட்டு வராது. நான் இங்கே இருக்கிறேன். நீங்க தான் என் அம்மானா இப்பவே என் கூட வீட்டுக்கு வாங்க. இல்லைன்னா நானும் அனாதன்னு சொல்லி இங்கேயே சேர்ந்துப்பேன். ஐயோ, அதெல்லாம் வேணாம்டா. வாடா போலாம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.